வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 HP 800 அடிக்கு ஃபிட் பண்ணியிருக்கு. ஃப்ரீக்வன்சி வந்து 50 போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குளி ஏரியா, வாய்ப்பாடி. பார்த்திங்கன்னா சோலார் பேனல், பெரிய டவர் லைன் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வந்து கதிர்வீச்சு வர்றதுனால ஒரு 50 அடி தள்ளி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்டு கரண்ட் வந்து லீக் வருது கீழே. எட்நூறு அடி ஃபிட் பண்ணியிருக்கு. 1.25 பைப்பு. மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 லிட்டருக்கு மேலே வரும். இதெல்லாம் ஒரு ட்ரையான ஏரியா தான். இருந்தாலும் ஃபிட் பண்ணியிருக்கோம். பதினாறு சோலார் பேனல், 545 வாட்ஸு, டாப்கான். போடுற கம்மியாக பண்ணி விட்றா. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஏசி ஓல்டு. இது வந்து ஏசி ஓல்டு மோட்டருக்கு போகிறது 378 போகுது. ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 10.5 10.4 இருக்குது. ஆர்பிஎம் கட்ஸு. ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்ட்ரக்சருங்க. துருவே ஏறாது, அவ்வளோக்கா துருவே ஏறாது. ஆன் ஆஃப் சுவிட்ச் அவங்களுக்கு தெரியும் மாதிரி எழுதி கொடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் இட பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தது. இருந்தாலும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டோங்க. வண்டி வர்றதுக்கே விட பண்ணிட்டாங்க. எப்படியோ பேசிக்கிது போட்டிருக்கோம். ஏரியா பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. போரில் வந்து பார்த்திங்கன்னா 200 அடிக்கு தான் தண்ணியே கிடக்குது. 200 அடி ஆழத்தில் தான் தண்ணியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் லாடு, அதாவது இடி வாங்கி வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். ஸ்டாப் பண்ணியிருக்கோம். INVT டிரைவர் தான் அது. நல்லாயிருக்கும். ஓருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். பேனலுக்கு 27 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். டிரைவருக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். அதுங்க காட்டுக்காரங்க. மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டெக்ஸ்மோ மோட்ரு 50 ஸ்டேஞ்சு 1000 அடி வரைக்கும் உங்களுக்கு ஃபிட் பண்ணலாம். அக்வா குரூப். அந்த பையன் எங்கே? இதான் மம்முட்டிக்கு எது இருக்குதுங்களா?
ஆ கடப்பாருமே இங்கே தான் இருக்குதுங்களா? கடப்பாருக்கு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்களே இன்னும் இல்லை இல்லை. கடப்பாரெல்லாம் வண்டியில் ஏற்றிருக்க மாட்டாங்க. அப்புறம் எங்கே இப்படி இப்படி திருப்பி வைக்க சொன்னாங்களே. திருப்பிக்கலாங்க, அது எங்கே வேணாலும் திருப்பிக்கலாங்க, திருப்பி தரேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களா? நல்லா போட்டு விட்டு போயிருக்கலாம்ல. நான் வரவே இல்லை. எருமை பிடிச்சி போகிறதுக்குள்ளார அவனுங்கள இந்த அளவுக்கு கார் போட மாட்டாங்க, சும்மா களை ஊற்று காங்கிரீட் போட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு வேணுங்கிறது டிசைனுக்கு நாம் கட்டிக்க வேண்டியது. சிப்ஸ் போட்டாங்களா இல்லையா? சிப்ஸ் போடவே இல்லைங்க. வரதுக்குள்ளார எல்லாம் முடிச்சிட்டு வரல, தூக்கிட்டு போயிட்டாங்க. விருந்தாரில் இவரை பிடிச்சி போட சொல்லிக்கலாம்ல. இவரா இவரு அவங்க தான் சிப்ஸ் எடுத்துட்டு போய் பரவாயில்ல, அவன் வச்சுட்டு போனால அவனு ஓன போயிட்டு போகிறானுங்க, நம்ம போட்டுருக்கலாம்ல. இது சிமெண்ட் எல்லாம் போட்டு போயிட்டானுங்க. சிப்ஸ் எங்கே? அங்கே வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அது போட்டுக்கலாம், அதெல்லாம் பிடிச்சிக்கு சல்லி நல்லா பிடிச்சிக்கு. இது வந்து தின்வாடாதுங்களா? இது 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 ஜீ பைப் துருவு போடாது, பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாது. இல்லை இல்லைங்க, உள்ள மண்ணு திங்காது. அது திங்காது. நான் ஊர் போய் சேரல, எருமை கொண்டு போய் தண்ணி கூட காட்டலைங்க. ஏண்ணா சிப்ஸ் சிப்ஸ் வாங்கிட்டு போகிற போனால் இவ்வளோ நேரமா? அது அங்கே போய் கேட்டு அங்கே போய் இந்த